நாம் தமிழர். தமிழ் தேசியத்தினுடைய ஒற்றை நம்பிக்கை தலைவர் தந்த தமிழ் கொடை. காரைக்குடியின் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் சீமான் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் 60 ஆண்டு காலமாக மாறி மாறி இரண்டு வரும் அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக 5 ஆண்டுக்கு ஒரு முறை திமுக 5 ஆண்டுக்கு ஒரு முறை அதிமுக என்று மாறி மாறி ஆட்சி செய்து இந்த ஆட்சியாளர்களினுடைய ஆட்சியிலே வாழ்ந்திருக்கிறோம். ஆனாலும் எந்த முன்னேற்றத்தையும் எந்த மாறுதலையும் நாம் கண்டதில்லை. இங்கே உங்கள் மகன் இந்த மண்ணில் காரைக்குடியில் போட்டியிடுகிறேன் என்றவுடனே ஊடகவியலாளர்கள், பத்திரிகை, தொலைக்காட்சி நண்பர்கள் காரைக்குடி மக்களிடத்திலே நாங்கள் பேசுகிற போது நிறைய பிரச்சனைகளை சொல்கிறார்கள். அதற்கு நீங்கள் என்ன தீர்வு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் காரைக்குடிக்கு மட்டுமான மகன் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் குடிக்குமான மகன். மொத்த நாட்டின் பிரச்சனைகளையும் ஒத்தை மகனாக தூக்கி சுமக்கிறேன். எல்லா போராட்டங்களிலும் நான் பங்கேற்றிருக்கிறேன். உங்களுக்கே தெரியும், காரைக்குடியில் இவ்வளவு காலம் நின்று வென்றவர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஆட்சியிலிருந்து இறங்கும் போது கணக்கில்லாத பிரச்சனைகளைத்தான் என் மக்களுக்கு தந்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் என்ன மாதிரியான ஆட்சி செய்திருக்கிறார்கள், நடத்தி இருக்கிறார்கள், மக்களுக்கென்று இவர்கள் ஆற்றிய பணி என்ன என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. ஆட்சியிலிருந்து இறங்கும் போது தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற காலத்தில் மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனை என்ன என்று கேட்கிற வழக்கத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்ப 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை தெரியாமலே ஆட்சி நடத்தி கொண்டிருந்தீர்களா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. ஆட்சியிலிருந்து இறங்குற போது மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்கள் கனவு என்ன சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்போது நமக்கு என்ன சொல்ல தோன்றுகிறது, எங்களுக்கு பிரச்சனையே நீங்க தான், எங்கள் கனவு என்பதே உங்களை ஒழிப்பதுதான், உங்களை வீழ்த்துவதுதான் எங்களுக்கு ஒரே கனவு, வேற என்னவாக இருக்க முடியும்? என் அன்பு சொந்தங்களே, அறிவார்ந்த பெருமக்களே, முதலாக நான் 2006ஆம் ஆண்டு ஐயா கலைஞர் அவர்கள் திமுக அவர்கள் எல்லாம் ஆதரிச்சு பேசும் வென்று வந்து 1 கிலோ அரிசி 2 ரூபாய் என்று கையெழுத்திட்டார்கள். இப்ப முன்னிருக்கையில் இருந்து கைதட்டியதன் நானும் ஒருவன். அதன் பிறகு அந்த ஆட்சி முடிந்து அடுத்து வரும்போது 1 கிலோ அரிசி 1 ரூபாய் என்றார்கள். அது முடிந்து அடுத்த ஆட்சி வரும்போது அந்த 1 ரூபாயும் இல்லை, இலவசம் என்றார்கள். இது எப்படிப்பட்ட வளர்ச்சி என்று என் அன்பு சொந்தங்கள் சிந்திக்கணும். 2 ரூபா அவ்வளவுதான் வசதி இருக்கு 1 கிலோ அரிசி வாங்குறதுக்கு. அடுத்த 5 ஆண்டு ஆண்டுட்டு இறங்கும் போது 1 ரூபா வளர்ந்துட்டான். 1 ரூபாய்க்கு தான் வக்கு இருக்கு. அதுக்கப்புறம் போனா அந்த 1 ரூபாய்க்கும் வக்கு இல்லை, இலவசமா போட்டா தான் அந்த அரிசியை வாங்கி வயிறு வளர்த்து உயிர் வளைக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையை
நமக்கு பரிசாக தந்ததை தவிர இவர்கள் எதையும் செய்யவில்லை. இந்த ரேஷன் கடையில் பகிர்ந்தளிக்கப்படுகிற, இந்த நியாய விலை கடையில் பகிர்ந்தளிக்கப்படுகிற அரிசியை சாப்பிடுகிற ஒரு அமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு மாமன்ற உறுப்பினர், ஒரு கவுன்சிலர், ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், யாராவது சொல்லு, ஊராட்சி தலைவர் யாராவது சொல்லு. இல்லை. ஏன்? தரம் இல்லை. அப்ப தரமில்லாத ஒன்றை கொடுப்பது, தன் நாட்டு மக்களுக்கு கொடுப்புகிற அரசை எப்படி நல்ல அரசு என்று ஏற்றுக்கொள்வது? எப்படி இருக்குது? உலகத்தில் எல்லா நாடுகளிலும் என் அன்பு மக்கள் கவனிக்கணும், எல்லா நாடுகளிலும் அரசு நடத்துவதெல்லாம் தரமா இருக்கு. மருத்துவமனையா தரமா இருக்கும், கல்வியா தரமா இருக்கும், போக்குவரத்தா தரமா இருக்கும், மின் உற்பத்தி விநியோகமா தடையற்று இருக்கும், குடிநீரா அருமையா இருக்கும், சிறப்பா இருக்கும். பிரிட்டன்ல எல்லாம் இங்கிலாந்துல எல்லாம் கழிவறையில் வருகிற தண்ணீர் கூட அதை கூட எடுத்து குடிக்கிற மாதிரி போவார்கள், திரும்பி குடிச்சிட்டு போவார்கள். அவ்வளவு தூய குடிநீரை அந்த நாட்டின் குடிகளுக்கு கொடுக்கிறார்கள். தடையற்ற மின்சாரம் கொடுக்கிறார்கள், தரமான மருத்துவம் கொடுக்கிறார்கள், தரமான கல்வியை கொடுக்கிறார்கள். ஆனால் நம்முடைய அரசு நடத்துகிற எதுவுமே தரமற்று இருக்கே. காரணம் என்ன? காரணம் என்ன? அதற்கு நேர்மாறாக தனியார் நடத்துகிற எல்லாம், போக்குவரத்தா, பள்ளியா, கல்லூரியா, மருத்துவமனையா, தங்கும் விடுதியா, எல்லாமே தரமாக இருக்கிறதே ஏன்? அது எப்படி இருக்குது? எல்லாவற்றையும் தனியார் தான் சிறப்பாக நடத்துவார், கொடுப்பார் என்று எல்லாவற்றையும் தனியாருக்கே கொடுத்து விட்டால் அரசின் வேலை என்ன? இந்த அரசை நிறுவுவதற்கு இந்த தேர்தல் இதற்கு இத்தனை 1000 கோடி செலவதற்கு இந்த அரசு எதை நடத்துகிறது? அரசிடத்தில் எது இருக்கிறது? சாராய கடையை தவிர, டாஸ்மார்க்கை தவிர, மக்களை குடிக்க வைத்து கொள்ளுகிற அந்த டாஸ்மார்க்கை தவிர வேற எதை அரசு நடத்துகிறது? எது இடத்தில் எது அரசியல்கிட்ட இருக்கு? தொழிற்சாலை அது தனியார் முதலாளிகிட்ட இருக்கு. எதை அரசு வச்சுக்கிறது? எல்லாவற்றையும். இப்ப மின் உற்பத்தி விநியோகமா, காற்றாலை மின்சாரம், சூழியலுக்கு சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் இல்லை, அது தனியார். மின் உற்பத்தி, சூரிய ஒளியில் மின் உற்பத்தியா, அது தனியார் முதலாளிகள். மக்களினுடைய விளைநிலங்களை பலாயிரக்கணக்கில் பறிச்சு முதலாளிகளை கொடுத்து அவன்கிட்ட கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு இருக்குது. அவன் தயாரிச்சு தருவான், அவனுக்கு காசை கட்டி வாங்கி இது நமக்கு விநியோகம் பண்ணுது. இப்ப நீங்க உதாரணமா எங்க ஊர், நம்ம ஊர் ராமநாதபுரத்துல கமுதி இருக்கு. 20 கிராமத்தை காலி பண்ணிட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில அதானிக்கு அந்த இடத்தை எடுத்து கொடுக்குறாங்க, சூரிய ஒளியில் மின்பூங்கா அமைக்க 5000 ஏக்கரை எடுத்து கொடுக்குறாங்க. அவர் முதலீடு செஞ்சது வெறும் 4500 கோடி தான். 4500 கோடி நம்ம அரசுகிட்ட இல்லையா? அதை ஒரு முதலாளி கிட்ட கொடுத்து அந்த 5000 ஏக்கரை அவருக்கு பறிச்சு கொடுத்து அதில் அவர் உற்பத்தி செய்கிற மின்சாரத்தை ஒரு யூனிட், ஒரு அலகு மின்சாரம் 7 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்கிறேன் என்று கையெழுத்திடுறாங்க. அப்ப மற்ற மாநிலங்களே 5 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாப்புல. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஏற்கனவே நமக்கு மின்துறையில 1 லட்சம் கோடி கடன் இருக்கு, இழப்பு இருக்கு, டெபிசிட் இருக்கு. அப்போ அதே விலைக்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லணும். நிலத்தையும் கொடுத்துட்டு, நிலத்தடி நீரை 2 லட்சம் லிட்டரு 3 லட்சம் லிட்டரு உறிஞ்சி கொள்ளாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு 7 ரூபாய்க்கு மின்சாரத்தை வாங்கிக்கிறேன் என்று சொல்லி, அப்ப எப்படி மக்களுக்கு மின்சாரத்தை முறையா விநியோகிப்பீங்க? மின்சாரம் அவசியமானதுன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த மின்சாரத்தை முதலாளிகிட்ட கொடுத்துட்டா ஒரு யூனிட் மின்சாரம் என்ன விலைக்கு கொடுக்கணும் விற்கணுங்கிறத அவன் தான் தீர்மானிப்பான். அதனாலதான் சகிக்க முடியாத மின் கட்டணம் உயர்கிறது. அந்த மின் உற்பத்தியை ஏன் அரசு தன்னகத்தில் வைத்துக் கொள்வதில்லை? என் அன்பு பெற்றோர்கள், என் அன்பு தம்பி தங்கைகள் கவனிக்கணும். நம் நாடு, நம்முடைய மாநிலம் மின்சாரத்தை வாங்குவதில் முதலீடு செய்கிறதே ஒழிய உற்பத்தியில் முதலீடு செய்வதில்லை. இப்ப 20,000 கோடிக்கு மின்சாரத்தை ஆந்திரா அல்லது கர்நாடகா அல்லது பிற மாநில முதலாளிகள்கிட்ட இருந்து வாங்குது, பர்ச்சேஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுது. ஆனால் ப்ரொடக்ஷன்ல, உற்பத்தியில் முதலீடு செய்யல. உற்பத்தியில் முதலீடு செய்தால் நிரந்தர தீர்வுக்கு, நிலையான தீர்வுக்கு வந்துவிடும். வாங்குவதில் முதலீடு செய்து கொண்டே இருந்தால் ஒரு யூனிட் மின்சாரம், ஒரு அலகு மின்சாரம் வாங்கும் போது 1 ரூபாய் கமிஷன் எடுத்தா கூட
பல ஆயிரம் கோடி வந்துருது. இப்ப இந்த கமிஷன் காசுக்காக உற்பத்தியில் முதலீடு செய்து ஒரு நிலையான தீர்வை எட்டாது தொடர்ச்சியா வாங்கி வாங்கி, உதாரணமா உங்களுக்கு போன பொங்கலுக்கு இலவச அரிசி 1 கிலோ, வெல்லம் 1 கிலோ இதெல்லாம் கொடுத்தாங்க. எங்க இருந்து வாங்கினாங்கன்னு நினைக்கிறீங்க? குஜராத்ல. அப்ப நம்மகிட்ட கரும்பு இருக்கு, சர்க்கரை இருக்கா இல்லையா? இருக்கு. நம்மகிட்ட அரிசி இருக்கா இல்லையா? இருக்கு. நம்ம விளைய வைக்கிற நெல்லை வீதியில போட்டு முளைக்க விட்டு நம்ம கரும்பை உரிய விலை கொடுத்து கொள்முதல் செஞ்சு அதை சர்க்கரை ஆலையில் சர்க்கரை எடுக்காம விட்டு குஜராத்தில் போய் வாங்கிட்டு வந்து, ஏன் குஜராத்தில் வாங்கணும்? மொத்தமா வந்துட்டு ஒரு அடிமாட்டு விலைக்கு தரங்கட்ட அரிசி வெள்ளத்தை வாங்கிட்டு வரும்போது அதுக்குள்ள புழு இருந்தது, உருகி ஓடிச்சு. அதுக்கு அமைச்சர் சொல்றாரு, எப்படி பார்த்தாலும் நீங்க பயன்படுத்தும் போது அது உருக்கித்தானே பயன்படுத்துவிய, அதனால நான் உருக்கியே கொடுத்துட்டேன்றாப்ல. இதை எதையுமே தெரியாம நம்ம இந்த இலவச மயக்கங்கள்ல இருந்து 8000 கொடுக்கிறேன், 20000 கொடுக்கிறேன், 10000 கொடுக்கிறேன், 8000 கொடுக்கிறேன்னு ஒரு டோக்கனை கொடுக்கிறேன்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க. இந்த தேர்தல் அறிக்கையில் கடையில் போய் என்ன வேணுமோ வாங்கிக்கிறேங்கன்னு. இந்த இனம் இருக்குல்ல, இந்த இனம் தமிழ் இனம் மானத்துக்காக உயிரை விட்ட இனம் மானத்தை இழந்து நிக்குதே. நீ உங்ககிட்ட இலவசத்துக்கு அந்த 8000 ரூபாய்க்கு கையேந்தும் போது அந்த மானத்தை அந்த 8000 ரூபாய் வச்சு வாங்கிட முடியுமா? முடியாது. குடிச்சு உங்க டாஸ்மார்க்ல செத்தான்ல என் சித்தப்பன் பெரியப்பன் என் மாமச்சன், அவன் உயிரை திருப்பி வாங்கிட முடியுமா? முடியாது. என் மலையை பூரா என் பூமி தாயின் மாற அறுத்தறுத்து வித்தி இல்ல, அந்த மலையை திருப்பி வாங்கிட முடியுமா? முடியாது. என் ஆத்து மணலை பூரா அள்ளி அள்ளி வித்து தின்னிங்கல்ல, அந்த மணலை திருப்பி வாங்கிட முடியுமா? முடியாது. இந்த காற்றெல்லாம் நஞ்சாயி போச்சு, தூய காற்றை நான் வாங்கிட முடியுமா? முடியாது. என் நிலத்தடி நீரெல்லாம் விஷமாயி போச்சு, அது நல்ல நீரா திருப்பி வாங்கிட முடியுமா? முடியாது. இந்த மாதிரி எது எது நாட்டு மக்களுக்கு அவசியமானதோ, எது எது நலமானதோ அதை செய்யாம ஏமாற்றுவதற்காகவே நான் வந்தா 4000 கொடுப்பேன், நான் வந்தா 8000 கொடுப்பேன், நான் வந்தா 10000 கொடுப்பேன். கொடுப்பாய், எங்கிருந்து எடுத்து கொடுப்பாய்? இந்த கேள்வியை என் அன்பு சொந்தங்கள் கேட்காத வரை இந்த இனத்திற்கு விடிவும் இல்லை, நல்ல முடிவும் இல்லை. நீங்க வாழ்க்கை என்பதை மறந்துடணும். நல்ல ஆட்சி என்பதும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் என்பதையும் நீங்க மறந்துடணும். உன்னை கேட்கிற என்னை பெற்றவர்கள்ட்ட, என் பேரன்பு கண்ட என் உடன் பிறந்தார்கள்ட்ட நான் கேட்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வைத்து விட்டு செல்ல போகிறீர்கள்? இப்போது நீங்கள் காற்றை சுவாசிக்கிறீர்கள் என்று நினைத்தால் அது தவறு. நீங்கள் கந்தக தூசியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நுரையீரல் தொற்று, புற்று, கண்ணெரிச்சல், தோல் நோய் இதெல்லாம் வருகிறது. 100 மரணம் பட்டியல் எடுத்து படியுங்கள். 90 மரணம் புற்றுநோய். பிறக்கிற குழந்தை புற்றுநோயோடு பிறக்கிறது. அவள் கஞ்சா போட்டாலா, சிகரெட்டு பிடித்தாலா, சுருட்டு பிடித்தாலா, பான்பராக்கு பயன்படுத்தினாலா, அல்லது சாராயம் குடித்தாலா? இல்லை, தாயின் மாறில் பால் தான் குடித்தாள். எப்படி அவளுக்கு புற்று வந்தது? தாயின் பால் நஞ்சாயிருச்சு. உலகத்தில் தாய்ப்பாலில் கலப்படம் வந்த ஒரு நாடு நம் நாடு தான். தாய்ப்பாலில் எப்படி கலப்படம் வந்தது? நஞ்சு எப்படி வந்தது? தாயின் உணவு, தாயின் நீர், தாய் சுவாசிச்ச காற்று விஷமா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவின் தலைநகர் தான் அதிக காற்று மாசுபட்ட நகரம் டெல்லி தான். 400 விழுக்காட்டுக்கு மேலே காற்று மாசுபட்டு போச்சு. அதுக்கு அடுத்து தமிழ்நாடு. ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் தேவை. 422 மரங்கள் தேவை. 28 மரம் தான் இருக்குது என்று நம்ம அரசு சொல்லுது. 28 மரம் இருக்குதா? நம்ம எவ்வளவு பேர் நிக்கிறோம்? இங்க எத்தனை மரம் இருக்குன்னு எண்ணி பாருங்கள். இந்த கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்துவதற்கு 6 மரங்கள் தேவை. எத்தனை மரம் மட்டும் இருக்கு, எத்தனை வாகனம் ஓடுதுன்னு எண்ணி பாருங்கள். அப்போது இந்த வாகனங்கள் வெளியிடுகிற நச்சு ஆலைகள் வெளியிடுகிற இந்த கந்தக தூசி, இந்த எரிபொருள் நச்சு காற்றை தான் நாம சுவாசிக்கிறோம். அதனாலதான் இந்த மூச்சு இவ்வளவு காற்று மாசுபட்டு போய் சுவாசிக்கிற காற்று, மூச்சு காற்று விஷமாக இருக்குது. இதை உங்களுக்கு எந்த மகன் பேசுவான்? எந்த தலைவன் பேசுவான்? நீங்கள் பெற்ற உங்கள் மகனை தவிர அக்கறையாக யார் பேசுவா? எவன் பேசுவான்? நீ குடிக்கிற நீர் நீரா? தண்ணீருக்கென்று தனித்த உயிர் இல்லை என் உடன் பிறந்தவர்களே, என்னை பெற்றவர்களே. ஆனால் தண்ணீர் இல்லாமல் உலகத்தில் எந்த உயிரும் இல்லை. தண்ணீருக்கு உள்ளே பல கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத உயிர்கள், நுண்ணுயிரிகள். அதுக்கு பாக்டீரியா, பூஞ்சை, காளான், இப்படி கண்ணுக்கு தெரியாத உயிர்கள். அது மினரல்னு ஆங்கிலத்தில். அந்த நுண்ணுயிர்கள் தான் மனித உடலுக்கு ஆற்றலை தருகிறது.
இவன் அதை சுத்திகரிக்கிறேன் என்ற பெயரில் அந்த நுண்ணுயிரிகளை கொலை செய்து விடுகிறான். கொன்றுவிட்டு எது மினரலோ அதை கொன்றுவிட்டு மினரல் வாட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் என்று விற்கிறான். இந்த தண்ணீரை குடித்தீர்கள் என்றால் தாகம் நிற்கும். தண்ணீரால் மனித உடலுக்கு வரக்கூடிய ஆற்றல், சக்தி கிடைக்காது, திறன் கிடைக்காது. அதனால 20-30 வயசை தாண்டும் போது முட்டி வலி, கண் சோர்வு, உடல் சோர்வு இதெல்லாம் வர காரணம் அதுதான். அப்ப நீங்க குடிக்கிறது நீர் அல்ல, நீர் போல ஒன்று, விஷம், நஞ்சை குடிக்கிறோம். அதுல இங்கே நச்சாலைகள், மீத்தேன், ஈத்தேன் எடுப்பது, ஹைட்ரோ கார்பன் எடுப்பது, ஸ்டெர்லைட்டு, இந்த மாதிரி அணு உலை, சிப்காட், இந்த தொழிற்சாலைகளை பூமியில நிறுவது மூலம், நம் தாயின் மடியில இந்த நஞ்சை நடுவதன் மூலம் நிலத்தடி நீரும் காற்றும் நீரும் நஞ்சாகி போயிருது. அதனால என்ன, தண்ணி ஒரு பழுப்பு நிறத்தை, மஞ்சள் நிறத்தை அடையுது. யுரேனியம் அந்த நீர்ல கலந்துருது. அந்த நீரை குடிக்கும் போது நமக்கு என்ன ஆயிருது, உடலில் நோய் தொற்றி பரவி பிறக்கிற குழந்தைகள் நோயோடு பிறக்குது. பீகார்ல தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே 10 மாவட்டத்தில் தண்ணீர் எடுத்து குடிக்காதீர்கள், தண்ணீர் கெட்டு போனது, அவ்வளவும் யுரேனியம் கலந்துருச்சு, அதை குடிச்சு தாய்ப்பாலே யுரேனியம் கலந்துருச்சுட்டான். அதை குடிக்கிற குழந்தைகள் குறைபாடோடு பிறக்குதுன்ட்டான். இதை தேர்தலுக்கு முன்னாடி செஞ்சிருந்தா தோத்து போயிருப்பான், தேர்தலுக்கு பின்னாடி சொல்றான். இப்ப ஓ மகன் சொல்றேன் பாரு, ஈரோட்டில் பெருந்துறையில 26 கிலோமீட்டருக்கு அந்த சிப்காட் இருக்கு தொழிற்சாலையில, 26 கிலோமீட்டருக்கு பாக்கு எங்கேயும் தண்ணி எடுத்து குடிச்சிடாத, தண்ணி கெட்டுருச்சு, யுரேனியம் கலந்துருச்சுன்றான். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன், ஓ மகன் தான் கேட்டேன், 27வது கிலோமீட்டர்ல எடுத்து குடிக்கலாமா, அது சரியா இருக்கான்னு கேட்டேன். எப்படி அளந்தா நீ 26 கிலோமீட்டர்ல கெட்டிருக்குன்னு? அப்போ தண்ணீரை கெடுக்கிற, காசை கெடுக்கிற, காற்றை கெடுக்கிற, நிலத்தை கெடுக்கிற நச்ச ஆலைகள் எதுக்கு என் தாயின் மடியில நட்ட? எதுக்கு நட்ட? எதுக்கு நட்ட? இதையெல்லாம் எடுத்துட்டு எப்படி சீமான் வேலை கொடுப்ப? ஓ மகன் எப்படி கொடுப்பேன்னு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரி, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி எப்படி கொடுப்ப? என்னுடைய காரைக்குடியில, தேவகோட்டையில, அல்லது காளையார்கோயில்ல, சருகனியில எப்படி பண்ணுவேன்? என்ன மண்ணை ஆய்வு செய்வேன், என் மண்ணில் என்ன வரும்னு பார்ப்பேன். கரும்பு 2000 ஏக்கர்ல கரும்பு ஓடுவேன். நிலம் இல்லையே சீமான், என்ன பண்ணுவேன்? என் ஆத்தால பண்ணிட்ட ஒத்திக்கு வாங்குவேன். எப்படி? 25 ஆண்டுக்கு லீஸ் எடுப்பேன். பட்டரம் நில உரிமை அவர்கிட்ட இருக்கும். இந்த நிலத்துக்கு 25 ஆண்டுக்கு விலை அவர் சொல்லுவார், கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு வாங்கிடுவேன். 25 ஆண்டுக்கு ஒப்பந்தம் பண்ணி 2000 ஏக்கர்ல கரும்பு, கரும்புல இருந்து தொழிற்சாலை, வெல்லம், சர்க்கரை, கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு, பிரேசில் கரும்புல இருந்து எத்தனால்ங்கிற ஒரு பெட்ரோல் தயாரிக்குது. பெட்ரோல் உங்க மகன் போட்டு காட்டுவேன். நீங்க கையில் அந்த அலைபேசி வச்சிருந்தா தட்டி பார்த்தீங்கன்னா பிரேசில்னு போட்டு எப்படி இந்த கரும்புல இருந்து தயாரிக்குது பாரு. இந்த எத்தனால் பெட்ரோல் தயாரிப்பேன், இந்த சர்க்கரை தயாரிப்பேன். அப்போ எத்தனை இண்டஸ்ட்ரி? சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு தயாரிக்கிறது, கரும்புல இருந்து வெல்லம் தயாரிக்கிறது, சர்க்கரை தயாரிக்கிறது. இதுல என்ன ஆயிருதுன்னா, படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலையை கொடுத்துருவேன். எப்படி? கரும்பை வெட்டுறதுக்கு நாட் நீட எஜுகேஷன் தேவையில்லை, படித்தவன் தேவையில்லை. கரும்புல சர்க்கரை காய்ச்சறதுக்கு படித்தவன் தேவையில்லை, அங்க படிக்காதவனுக்கு வேலை. ஆனா எத்தனை டன் வெல்லம் காய்ச்சிருக்கேன் அதை காட்டுக்கிறதுக்கு படித்தவன் தேவை. இந்த சர்க்கரையை வெளிநாட்டில் சந்தைப்படுத்துவதற்கு, வெளிநாட்டில் சந்தைப்படுத்துவனுக்கு படித்தவன் தேவை. அப்ப ஒரே இடத்துல, வாழ்விடத்தில் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை என்ற நிலையை கொண்டு வருவேன். அப்ப இந்த தொழிற்சாலையில என் நிலம் கெடாது, என் நீர் கெடாது, என் காற்று கெடாது, வாழ்விடத்திலே அரசு பணி. அடுத்து என்ன செய்வாய் சீமான்? பல 1000 ஏக்கர்ல மாட்டு பண்ணை, தேவகோட்டையில, காளையார்கோயில்ல, சருகனியில போடுவேன். மாட்டு பண்ணையிலிருந்து பாலாடை கட்டி, தயிர், மோர், வெண்ணெய், நெய் தயாரிக்கிற தொழிற்சாலை. மாட்டு கழிவை எடுப்பேன். ஆட்டு பண்ணை வச்சிருப்பேன், ஆட்டு பண்ணை கழிவை எடுப்பேன். கழுதை வளர்ப்பேன், கழுத கழிவு. நாட்டுக்கோழி வளர்ப்பேன், நாட்டுக்கோழி கழிவு. எல்லாத்தையும் கொண்டு போய் என் மாடு தின்னுட்டு போட்ட, ஆடு தின்னுட்டு போட்ட இலைதலை கழிவு, மக்கிய மரம், இலைதலை கழிவு எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் பெரிய குப்பை கிடங்கு 200-300 ஏக்கர்ல தயாரிச்சு அதுக்குள்ள வச்சு மக்க வச்சு ஆடு மாட்டு கழிவுல இருந்து பயோகேஸ் எடுப்பேன், மீத்தேன், ஈத்தேன் எடுப்பேன். சிலிண்டர்ல நிறைச்சு என் மக்களுக்கு தடையில்லாம இந்த எரிகாற்றை கொடுப்பேன். இந்த சிலிண்டர் வரல போகல அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு. இவங்கள மாதிரி
3 சிலிண்டர் ஓசையா கொடுப்பேன், 6 சிலிண்டர் ஓசையா கொடுப்பேன். அப்படி எதையும் ஓசையா கொடுக்க மாட்டேன், தடை இல்லாமல் கொடுப்பேன். எதை இலவசமா தருவேன்? உலகத்தில் உலகத்தின் தலை சிறந்த கல்வியை பின்லாந்து கொடுக்குது. அதை தாண்டி சரியா சமமா தரமா கல்வியை கொடுப்பேன். பிறகு அதை கொடுப்பேன் மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம். முதலமைச்சருக்கு முடியலனா அப்பலோல படுக்கிறார், அமைச்சருக்கு முடியலனா காவிரியில படுக்கிறார். ஆனால் என் மக்களுக்கு முடியலை என்றால் அரசு மருத்துவமனைக்கு போறார்கள். அரசை நடத்துவர்களுக்கே அரசு மருத்துவம் மீது நம்பிக்கை இல்லை. இப்போது தகர்க்கிறோம். தனியார் மருத்துவமனையை விட அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தி உலகத்தரத்திற்கு சரியான சமமான தரமான மருத்துவத்தை என் மக்களுக்கு கட்டணம் இல்லாமல் கொடுக்கிறோம். அடுத்து தூய குடிநீரை கொடுக்கிறோம். ஏன்? தண்ணீர் விற்பனை பண்டம் இல்லை, வந்தவன தண்ணீர் விற்பனைக்கு தடை விதிக்கிறோம். தண்ணீர் விற்கக்கூடாது. ஏன்? உலக உயிர்களின் உயிர் பால் உயிர் தேவை. தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, மரம் செடி கொடி புல்லு பூண்டு நாய் நரி மான் மயில் கொக்கு குருவி தேனீக்கள் வண்டு வண்ணத்து பூச்சி எல்லாத்துக்குமான உயிர் தேவையாக இருக்கிறது. அதை விற்கக்கூடாது. தண்ணீர் விற்பனை பண்டம் அல்ல, விற்பனை பண்டம் அல்ல. அப்ப என்ன செய்யறோம்? தண்ணீரை தூய குடிநீரை நானே என் மக்களுக்கு கொடுத்துருவேன். இது 3 தான் உங்கள் பிள்ளையின் ஆட்சியில் கட்டணமில்லாது தரமாக சரியாக சமமாக இலவசமாக கொடுக்கப்படும். மற்ற எதுவும் இலவசம் இல்லை, ஒழிக்கப்படும். நீ அரிசி இலவசம், பருப்பு இலவசம், வேட்டி இலவசம், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீங்க வாங்கி கொள்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து வருவாயை பெருக்கி ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறையை உங்களுக்கு தந்துருவேன். இதுதான் உங்கள் மகனின் கனவு. நீங்க இலவசம்தான் வேணும் அப்படின்னா நீங்க அவங்களுக்கே ஓட்ட போடுங்க. வேணாம், இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாது எங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் உங்கள் மகனுக்கு வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். இதுவரை இந்த நிலத்தில் இத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள், இத்தனை முறை அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள். என்ன செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். என்ன செய்திருக்கிறார்கள்? காங்கிரஸ்காரர்கள் அம்மா மம்தா பானர்ஜி மத்திய அமைச்சரவையில் இருக்கும்போது அவர்கள் மாநிலத்திற்கு செஞ்சது என்ன? ஐயா லல்லு பிரசாத் தொடர்வண்டித்துறை அமைச்சராக இருக்கும்போது எல்லா பீகாரியனுக்கும் வேலை கொடுத்தார். நம்ம ஐயா எத்தனை முறை மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாரு? இந்த சிவகங்கைக்கு காரைக்குடிக்கு ஏடிஎம் திறந்ததை தவிர ஏடிஎம் எதுக்கு? அவன் அங்கிக்கும் உங்கிக்குமே எல்லாடிட்டு இருக்கிறான். அவனுக்கு போய் வங்கியை திறந்த என்ன பண்ண? என்ன நடந்திருக்கு சொல்லுங்க? அரையங்களும் வளர்ந்திருக்கிறதா உன் ஊர், உன் தொகுதி, உன் நாடு, உன் மாநிலம்? என்ன நடந்திருக்கு? எப்படி இதை இந்த மூத்த அரசியல் தலைவர்கள் சகிக்கிறார்கள்? வாக்குக்கு காசு கொடுப்பதை எப்படி பொறுக்கிறார்கள்? இலவசத்தை கொடுத்து என் மக்களை ஏமாற்றுவதை எப்படி சகிக்கிறார்கள்? இந்த நாட்டின் மாண்புமிக்க நீதி, இந்த நாட்டில் இருக்க கற்றறிந்த பெருமக்கள், இந்த நாட்டையும் மக்களையும் நேசிக்கிற பெருமக்கள், சமூக ஆர்வலர்கள், மானுட உரிமை பேசுகிற பெருமக்கள் எப்படி நேசிக்கிறார்கள்? எப்படி இதை சகிக்கிறார்கள், பொறுக்கிறார்கள்? அறிவார்ந்த ஆசிரியர் பெருமக்கள், அறிவை போதிக்கிறவர்கள் எப்படி பொறுக்கிறீர்கள்? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறாய்? ஒரு நல்ல ஆட்சி என்பது இலவசத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றுவதான் என்றால் அது எப்படி ஒரு ஆட்சி? அதை எப்படி சகிக்கிறீர்கள்? எங்கே போய் நிறுத்துவார்கள்? 10 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி ஆண்டுக்கு. இவர்கள் அறிவித்திருக்கிற இந்த ஃப்ரீ ஸ்கீம், இந்த இலவசங்களை நிறைவேற்ற இன்னும் 5 லட்சம் கோடி கடன் பெற வேண்டும். அப்போது வட்டி மறுபடி 1 லட்சம் கோடி. உன் நாட்டின் பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். அப்ப வட்டியே 2 லட்சம் கோடி வந்துவிட்டால் 1 லட்சம் கோடியில் என்ன நிறைவேற்றுவாய்? ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கும்ல வீதியில் நிற்கிறான், மருத்துவனுக்கு சம்பளம் கொடுக்கல வீதியில் நிற்கிறான், செவிலியருக்கு சம்பளம் கொடுக்கல வீதியில் நிற்கிறார்கள். என்ன செய்து விடுவாய்? போக்குவரத்து தொழிலாளருக்கு ஊதியம் கேட்கிறான், பல ஓய்வூதியம் கொடுக்க முடியல, அத்தியாவசிய திட்டங்களை நிறைவேற்ற முடியல, ஒரு ஏரி வெட்டினது இல்ல, குளம் தூர்வாரினது இல்ல, பள்ளிக்கூடம் புதுசா கட்டினது இல்ல. அப்புறம் நீ படிக்கிற பள்ளிக்கூடத்தை எப்படி வச்சிருக்க? படுக்கிற சுடுகாட்டில் கல்லறை எப்படி கட்டி வச்சிருக்க? கடற்கரையில் 200 கோடி 300 கோடி கட்டி வச்சிருக்க. இங்க படிக்கிற உள்ள மண்டையில மேற்கூரை இழுந்து வந்து சாகுது. அப்புறம் எப்படி உங்களால் சகித்துக் கொண்டு படுக்க முடிகிறது? உங்க பிள்ளைகளுக்கு என்ன வைத்து விட்டு போறீர்கள்? வங்கியில் பணமா? பணம் வைத்து விட்டு போவீர்கள். வங்கி வட்டி தரும். சாப்பிட ரொட்டி எவன் தருவான்? எவன் தருவான்? எவன் தருவான்? விலை உயர்ந்த காரா இல்ல மாளிகையா? எதை வைத்து விட்டு போகிறீர்கள்? சுவாசிக்க காற்று இல்லை, குடிக்க நீர் இல்லை, சாப்பிட விஷமில்லாத உணவில்லை,
படிக்க கல்வி இல்லை, படித்தால் வேலை இல்லை. இந்த நிலையில் உங்கள் வாரிசுகளை, உங்கள் பிள்ளைகளை விட்டுவிட்டு சாக போகிறீர்களா? எப்படி எப்படி சகிக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்து வைத்து விட்டு போங்கள், வீடு வைத்து விட்டு போங்கள், கார் வைத்து விட்டு போங்கள், போகாமல் இருங்கள். ஆனால் கடனை வைத்து விட்டு போவது எப்படி சரியாக இருக்கும்? கடன்கார பயல் மகனா அப்படி விட்டு போவீங்களா? கடன் பட்டவன் எவன் அது தலை நிமிர்ந்து நிம்மதியா வாழ முடியுமா? நள்ளிரவில் கடன்காரன் கதையை தட்டுவானா? நடுச்சாலையில் சட்டை பிடிச்சி இழுப்பானா? துண்டை போட்டு இழுப்பானா? செருப்பு கட்டி அடிப்பானான்னு ஒவ்வொரு நாளும் கலங்கி போய் திரிவான் கடன் பெற்றவன். அப்ப 10 லட்சம் கோடி கடன் பெற்றவன் நாடு மட்டும் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இவங்க தலைவன் பேசிக்கிட்டு வீதியில வர்றாங்களே, நீ எப்படி மதிக்கிற? கடன்கார பயல நீ கடன் வாங்கி நிறைவேற்றிய ஒரு திட்டம் சொல்லு. ஒரே ஒரு திட்டம், ஒரு திட்டம் சொல்லு. ஒரு திட்டம். நான் தரமான கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டேன் சொல்ல முடியுமா? மெடிக்கலை இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். நான் மருத்துவத்தை தரம் உயர்த்தி கொடுத்துட்டேன். எல்லாரும் அரசு மருத்துவமனைக்கு போயிட்டோம். முதலமைச்சருக்கு முடியல அரசு மருத்துவமனையில் படுத்து வைத்தியம் பார்க்கிறவங்களுக்கு தரம் உயர்த்திட்டேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? தவிச்ச வாய்க்கிய நாட்டு குடிகளுக்கு தண்ணி கொடுத்துட்டேன். தண்ணி தட்டுப்பாடலாம தூய நீரை கொடுத்துட்டேன் சொல்ல முடியுமா? தடையின்றி மின்சாரம், ஒரு நொடி கூட மின்சாரம் துண்டிக்கப்படாத மின் உற்பத்தி நான் கொடுத்துட்டேன் சொல்ல முடியுமா? பயணிக்கு அருமையான பாதை, சிறந்த போக்குவரத்து கொடுத்துட்டேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? 1000 ரூபாய் கொடுத்தோம், இப்ப 2000 கொடுக்கிறோம், 8000 ரூபாய்க்கு டோக்கன். இதை சொல்ல முடியும்? இதை சொல்லுவியா? சொல்ல முடியுமா உன்னால? யாரா தலைவன்? குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் ஆடிதொழி நிற்கும் உலகங்கிறான் வள்ளுவ பெருமகன். எப்போ? 2000 ஆண்டுக்கு முன்னாடி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது எழுவது நாடுங்கிறான். அப்படி ஆட்சி இருக்கா? மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையதரங்கிறான். மணி நீர் இருக்கா? மண் இருக்கா? மலை இருக்கா? எங்க இருக்கு? எல்லாம் வித்து தின்னுட்டான். நீ எதை வச்சுட்டு போற அவன் பிள்ளைக்கு? எதை? நாடா வச்சிருக்க? சுடுகாடா? நாடா? அது நாடா? மலை இருக்கா? மலை இருக்கா? மழை இல்லாத நிலம் பாலைவனமாயிருங்கிற அடிப்படை அறிவு இருக்கா? மழை இல்லை என்றால் மழை பொழிவை பெற முடியாதுங்கிற ஒரு அறிவியல் உயிரியல் உண்மை கூட தெரியாத கூட்டமா நம்ம? சொல்லு. ஆரை நீயா உருவாக்குன? ஏரிய வெட்டின, குளத்தை வெட்டின, கம்மாய் வெட்டின, கிணறு வெட்டின, குட்டை வெட்டின, ஊரணியை வெட்டின. ஆரை நாம உருவாக்கணும். ஆரை உருவாக்கியது இயற்கை. பூமி தாயின் மார்பு மலை, அதிலிருந்து வந்த பால் அருவி, அந்த அருவி தந்தது ஆறு, அந்த ஆறில் வந்தது நீர், நீரிலிருந்து வந்தது சோறு, அதிலிருந்து வந்தது வயிறு, வயிறிலிருந்து வந்தது உயிர், அதிலிருந்து வாழ்க்கை. இதாண்டா அடிப்படை, இதாண்டா அடிப்படை. அந்த 34 ஆறையும் கொன்னுட்டாங்க. 25 ஆண்டு கூட ஆகல, 1/4 நூற்றாண்டுல. உன் தாத்தன் காமராஜ் ஆளலையா? பக்தவச்சலம் ஆளலையா? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி குமாரசாமிங்கிற நம்ம தாத்தங்க ஆளலையா? ராஜாஜி ஆளலையா? அன்னைக்கு இப்படி ஆத்து மணல் செத்து கிடந்ததா? நீ போய் பார், வைகை வைகையா என்று பார். டே, ஆத்துக்கு நடுவால புல்லு கூட முளைக்காதரா, 2 ஓரத்துல நாணல் தான் முளைக்கும். ஆனா இன்னைக்கு ஆத்துக்குள்ள புல்லு முளைச்சு, மரம் முளைச்சு, மாடு ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னா 6 செத்து போச்சுரா. 6 செத்து போச்சுன்னா எப்படி அவனுக்கு நீர் வரும்? அந்த ஆறை எப்படி உயிர்ப்பிப்பாய்? எப்படி உயிர்ப்பிப்பாய்? கொன்னது யார் இவர்கள்? எப்படி கொன்னார்கள்? மணல் அள்ளி தின்னார்கள், செத்து போச்சுரா. தோலை சேச்சிக்கிட்ட, தோலை வெட்டிட்டீனா, என் தோலை சீச்சிட்டீன்னா காற்றில் மிதந்து வர நோய் தொற்றி ஒட்டி அப்படி செத்துருவேண்டா. அது மாதிரி ஆத்து மணல் அள்ளிட்டா 6 செத்துரும். ஆற்று மணல் 6க்கு தோல், அதை அள்ளி வித்து தின்னுட்டான். நீ என்ன எதை பத்தி கவலைப்பட்டிருக்க? எதை பத்தி கவலைப்பட்டிருக்க? உனக்கு என்ன தெரியும்? அந்த தெருவில் ஓட்டு காசு கொடுத்துட்டு இந்த தெருவில் கொடுக்கலைன்னு போராடுவேன். இதுக்கு போராடி இருக்கியா? வைகையை பாரா, மதுரையின் கழிவு நீர் வெளியேற காவாயா ஆக்கி வச்சிருக்கான். காவாயா. எத்தனை காலத்துக்கு ஏமாந்து திரிவ நீ? எத்தனை காலத்துக்கு? கத்துறதுக்கு உனக்கு ஒரு மகன் இருக்கேன், உனக்கு கூட பிறந்த ஒருத்தர் இருக்கேன். நானும் இல்ல, நாதி இல்ல. உனக்கு ஒரு பய பேச மாட்டான் அந்த நாட்டில். உன் மொழி என்றோ, உன் இனம் என்றோ, உன் நிலம் என்றோ, உன் வளம் என்றோ, உன் காடு, உன் மலை, உன் கடல், உன் ஆறு, உன் அருவி, உன் கல்வி, உன் மருத்துவம் என்று பேச உனக்கு ஒருத்தர் இருக்க மாட்டான். அயோக்கியப்ப நல்ல தலைவன்னா வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வங்கியிலே 5000 போடணும். என்ன உங்க அப்பம்ட்டு காசு எடுத்து போட்டியா? உன் பரம்பரை சொத்தை வித்து போட்டியா? ஒருத்தன் கேட்க துப்பு இல்லை. இப்ப இந்த தேர்தலில் போட்டிடுறோம்ல, உங்க அண்ணனை தவிர அந்த ஓட்டு காசு கொடுக்காம நிக்க சொல்றா பாப்போம். எவனா ஓட்டு காசு கொடுக்காம இருக்க சொல்லு. எது காசு கொடுக்குற?
நீ தான் சிறந்த ஆட்சியை கொடுத்த வெங்காயமாச்ச, எதுக்குடா காசு கொடுக்குற? பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்கு. காசை வாங்கி கொண்டு ஓட்ட போடுவது நீயே உன் வாழ்க்கைக்கு வாக்கரிசு போடுறது. மானத்தை அடமான வைப்பான. தமிழன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தன்மானம், உயிரை விட்டவன். ஏய், உழுது பழைக்கிற நிலத்தை அடமானம் வைப்பான், வெம்பாடு பட்டு கட்ட வீட்டை கூட அடமானம் வைப்பான், நேச்சு கட்டின பொண்டாட்டிகளுக்கு தாலியை கூட அடமானம் வைப்பான். தமிழன் தன்மானத்தை ஒருபோதும் அடமானம் வைக்க மாட்டான். ஆனா நீ வச்ச மதிப்பு மிக்க உன் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானங்கிற புரட்சியாளர் அம்பேத்கர். நீ அவமானகரமா வித்த. என் தாத்தன் வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகின்ற தெய்வ திருமணம் தாத்தா முத்துராமலிங்கத்தவர். எத்தனை ஆண்டுகளுக்கு அந்த தேச துரோகத்தை செய்ய போறிய? எத்தனை ஆண்டுக்கு? அவன் தான் பாவி. காந்தி சொல்றார், கொள்கை இல்லாத அரசியல் பாவம் என்று. நம் தாத்தா என்ன சொல்றாரு? படிக்கிறியா இல்லையா? போற ஒவ்வொரு தடவை நினைவிடத்துல போய் மாலை வைக்கிற, சிலைக்கு மாலை போடுற, படிச்சியா இல்லையா? என்ன சொல்றாரு? கொள்கை இல்லாத அரசியல் வியாபாரம்ங்கிறாரு. பாரா எப்படி வியாபாரம் பண்றான்னு. எந்த பக்கம் சீட் அதிகம், எந்த பக்கம் நோட் அதிகம். ஏண்டா அரசியல் வியாபாரம் பண்ணி திரியிறான். அரசியல் வியாபாரம் பண்ண வந்த மகன் தான் நேரம் செஞ்சிருப்பேன். அரசியல் விடுதலை பெற வந்த மகன்கிறனால தான் எவனோடும் சேராம தனிச்சு நிக்கிறேன். வைத்தியக்காரா சும்மா போட்டு பாரா ஒவ்வொரு கட்சியும். போன தடவை இங்க இருந்தவன் என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு பேதி வாந்தியா? எதுக்கு அங்க போன? எதுக்கு போன? சீட்டு நோட்டு அதிகம்டா. எதுக்கு இங்க போன? போன தடவை அங்க இருந்து இங்க எதுக்கு வந்தா? என்னது? எப்படி உங்களால் இதெல்லாம் சைத்துக்கிட்டு போய் தூங்க முடியுது? எப்படி தூங்க முடியுது? அநீதியை பொறுத்து சைத்து அடிமையாகி போன கூட்டம் ஆயிட்டோம் நம்ம. நீ யாரோட பரம்பரை? 3 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து பீரங்கி வச்சு சுட்டு போடுவான்டா. தூரத்திலிருந்து குறிபாத்து சுடுற துப்பாக்கி வச்சிருக்கான்டா அவன். நம்மகிட்ட வேலும் வாழும் தாண்டா இருக்கு, ஒண்ணுமே இல்லடா. சண்டைக்கு போனா செத்துருவோம் தெரியும் நம்ம பாட்டனுக்கு, புளித்தவனுக்கு தெரியும், நம்ம பாட்டனுக்கு தீரன் சின்னமலைக்கு தெரியும், நம்ம பாட்டு அழகுமுத்துக்கோனுக்கு தெரியும், நம்ம பாட்டிக்கு அப்பத்தாவுக்கு வேலுநாச்சருக்கு தெரியும், நம்ம பாட்டை மருது வண்டிக்கு தெரியும். சண்டைக்கு போனா செத்துருவோம்னு. ஆனா ஏன் போனா? மான தமிழனுக்கு மரணத்தை விடவும் மானம் பெரிது என்பதால போனான். வெள்ளக்காரன் காலத்துல அவன் காலில் போய் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேன்மையானதுன்னு செத்தான். அவன் ரத்தம் ஓடுதா இல்லையா? எனக்கு ஓடுது, உனக்கு ஓடுதா இல்லையான்னு சோதிச்சு பார்த்துக்க. ஓடனாலதான் என்ன பண்றேன்? மொத்த கூட்டத்தையும் ஒத்த மகனை எழுத்து நின்று சண்டையிடுறேன். மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி எதிர்த்து நிற்கும். மொத்தத்தில வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. உங்க மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி மோதி வெல்லும். மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. புலி வசித்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது, போட்டத திங்கிறமே சுடலமாடா. நம்ம பொண்டு உள்ள வாழ்க்கையில கண்ட சுகம் ஏதும் இல்ல, தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா தம்பி, தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா. அடுத்த வேலை சோத்துக்கில்ல, அடகு வைக்க பண்டம் இல்ல, யாரால இந்த நிலை சுடலமாடா. நம்ம கெடுத்தது சாமி இல்ல, பாடுபட்ட பூமி இல்ல, நம்ம கெடுத்தது சாமி இல்ல, கேடுகட்ட பூமி இல்ல, கேடுகட்ட சுரண்டல் முறையே தெரியுமாடா தம்பி, கேடுகட்ட சுரண்டல் முறையே தெரியுமாடா. உங்க மொத்த கட்சி கூட்டணிய எங்க ஒத்த கட்சி மோதி வெல்லும். மொத்தத்தில வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா.
என் அன்பு சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, என் உயிருக்கிலேயே என் உடன் பிறந்தார்களே, இனிமேலாவது விழித்துக் கொள்ளுங்கள். விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் என்கிறார் ஐயா இறையன்பு. விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி என்கிறார் எங்களுடைய உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள். என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், ஆண்டோர்களும் சான்றோர்களும் பிறந்த பெருமைமிக்க இனத்தின் மக்கள் நீங்கள். ஆழ்ந்து தெரிந்து எது ஒன்றையும் நல்லதைத்தான் செய்வீர்கள், நல்லதையே தேர்வு செய்வீர்கள், சரியானதைத்தான் செய்வீர்கள். பையனுக்கு பொண்ணு பார்க்கணுமா, நல்ல பொண்ணா இருக்கணும். பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுமா, நல்ல பையனா இருக்கணும். கார் வாங்கணுமா, நல்ல காரா இருக்கணும். மோட்டர் பைக்கா நல்லது. புடவை வாங்கணுமா, நல்ல புடவை. கறி வாங்கணுமா, நல்ல கறி. மீனா, நல்ல மீன். எல்லாவற்றிலும் நல்லதை தேடுகிற நீங்கள் நாட்டை ஆளுகிற தலைவர்களில் மட்டும் ஏன் தருதலைகளையே தேர்வு செய்து 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 ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு தடவை வைக்கிறீர்கள்? 5 ஆண்டு கால நம் வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவன் யார் என்பதை யோசித்து பாருங்கள். கொடுத்து விட்டீர்கள் வாய்ப்பு. ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சியிலே 25 ஆண்டுகள், அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலே 20 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டாச்சு. ஐயா எடப்பாடி ஐயாவில் 4.5 ஆண்டுகள், ஐயா ஸ்டாலின் 5 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டீர்கள். வாழ்ந்து விட்டீர்கள். என்ன கண்டீர்கள்? என்ன மாறுதல்? என்ன தேர்தல்? என்ன ஆறுதல்? ஒண்ணுமில்லை. ஒரே ஒரு முறை உங்கள் மகனுக்கு ஒரு வாய்ப்பு. வாழ்ந்துதான் பாருங்களேன். உங்க பிள்ளையின் ஆட்சியில பூமியின் சொர்க்கமாக, உலகத்தின் தலை சிறந்த நாடாக, ஊழல் லஞ்சமற்ற நாடாக, பசி பஞ்சமற்ற நாடாக மாத்தி படைக்கிறனா இல்லைன்னு மட்டும் பாருங்க. நான் படைப்பேன். இது சத்தியம். எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், அறிவிப்பால் ஊட்டிய என் தமிழ் தாய், என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிற என் தலைவன் பிரபாகரன், என்னுடைய ஈரை முருகன், என்னுடைய குலதெய்வம் என் தாய் வீரமாகாளி மேல ஆணையிட்டு சொல்றேன். உங்க மகன் உலகத்தின் தலை சிறந்த நாடாக படைப்பேன். கோடி கனவு என் மண்டைக்குள்ள கூடி நிறைவேற்ற எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்றுதான் கேட்கிறேன். அதான் கொடுத்துட்டியே. கருணாநிதிக்கு 20, அப்புறம் மகனுக்கு 20, ஒரு 5 வருஷம், அப்புறம் எல்லாம் கொடுத்துட்டியே. ஓ மகனுக்கு ஒரு தடவை கொடு. என்ன இவங்களை விட மோசமா ஆட்சி செஞ்சிருவேன் நீ நினைக்கிற? இதை விட உனக்கு நான் நேர்மையாளன்னு எப்படி காட்டணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை தேர்தல், எவ்வளவு 1000 கோடி எனக்கு பேரம்பிச்சிருப்பான், எவ்வளவு பதவி ஆசை காட்டியிருப்பான். வந்த மனோலாம் பேரம்பிச்சு அங்கிட்டு ஓடுறானே. அற்ப தோல்வியை சந்திக்க பயப்படுறான். வந்தவன் ஒரு தேர்தலோட நிக்கல, 2 தொகுதியில நிக்கணும்ன்றான். தோல்விக்கு பயந்துகிட்டு நான் 2 முறை தேர்தல தோற்றுக்க, ஆனாலும் என் மக்களை நம்பி ஒரே தொகுதியில நிக்கிறேன். என் நேர்மையை நீ புரிஞ்சுக்கணும்ல. வாக்குக்கு காசு தந்தா தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றாங்க. தர மாட்டேன். போட்டா போட்டும், போடலைன்னா போகட்டும். என் மக்களை நான் வாக்குக்கு காசு கொடுத்து கெடுக்க மாட்டேன், இலவசம் அறிவிக்க மாட்டேன். என் மக்களை தன்மானத்தை இழக்க வைக்க மாட்டேன், கையேந்தி நிக்கிற நிலைமையில் வைக்க மாட்டேன். தலை நிமிர்ந்து வாழ்கிற தச்சார் வாழ்க்கை கொடுப்பேன்னு நினைக்கிறேன். கத்தி புரிய வைக்கிறேன். முடியல, போட்டு காட்டுறேன். எப்படி பாரு செய்வேன் மகன், எப்படி செய்வேன் பாரு. இப்ப பாரு, நான் காரைக்குள்ள போட்டு காட்டுவேன். படிப்பை எப்படி பிள்ளைகளுக்கு கொடுப்பேன்னு போட்டு காட்டுவேன். நேற்று போட்டு காட்டினேன், மறுபடியும் போட்டு காட்டுறேன். அதையாவது பாருங்க. அதுல நம்பிக்கை வந்தா இந்த மகனுக்கு கொடுங்க. எல்லாரும் பேசுறத கவனிங்க. ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி, அருமை தம்பி விஜய், உங்க மகன் சீமான், எல்லாரும் 4 பேரும் பேசுறோம். 4 பேரும் முதலமைச்சருக்கு போட்டி போடுறோம். பாருங்க, எந்த பிள்ளை சொல்றது, எவன்கிட்ட நாடு இருந்தா மக்கள் இருந்தா நல்லா இருப்பாங்கன்னு தோணுதோ போடுங்க. இல்ல வேணாம், அதெல்லாம் வேணாம்பா, இந்த இருக்கிறதே நல்லா தான் இருக்கு, எங்களுக்கு அரிசி பருப்பு கடை கொடுத்துட்றாங்க, வேட்டி சேலை கொடுத்துட்றாங்க, 2000 3000 போட்டுறாங்க, இந்த வங்கி கணக்கில் போட்டாங்க, வந்தா 10 டோக்கன் கொடுக்குறேன்றாங்க, அதுவே நல்லா தான் இருக்குன்னா உங்க மகனை விட்டுருங்க, அவங்களுக்கே போட்டுருங்க. இல்ல இது மாறணும்டா மகனேன்னா விவசாய சின்னத்துக்கு போடுங்க. உங்க மகனுக்கு இந்த விவசாய சின்னத்துக்கு போடுங்க. நீங்க ஒரு கேள்வியை கேளுங்க. ஒரு கேள்வியை கேளிய, ஃப்ரிட்ஜ் ஐயா கொடுக்குறேன்னு இருக்காரு, ஃப்ரிட்ஜ், அதுக்குள்ள எதை வைப்பிய? தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், சொரக்காய், கீரை. யார் கொடுப்பா? எங்க அப்பன் தான் கொடுக்கணும். எங்க அப்பன் விவசாயி தான் கொடுக்கணும். மிக்சி, அது எதை போட்டா இருப்பீங்க? மல்லி, மஞ்சள், மிளகா, சீரகம், சோம்பு. யார் கொடுப்பா? அதையும் விவசாயி தான் கொடுக்கணும். கிரைண்டர், மாவரைக்கிற எந்திரம், அதுல எதை இருப்பிய? அரிசி, மாவு, உளுந்து, பருப்பு, அதான் இருப்பிய. அதை யார் கொடுப்பா? அவன் தான் கொடுப்பான். அப்போ எது முக்கியமானதுன்னு பாருங்க. இப்ப 4 சின்ன இருக்கு. ஒன்று ரெட்டலை, ஒன்று உதயசூரியா, ஒன்று விசிலு. ஒருத்தன் விவசாயி. எவன் உயர்ந்தவன் பாரு. உலகத்திலே உயர்ந்த குடி உழவர் குடி தான்.
அவன் இல்லைன்னா உனக்கு இல்லை சோறு ஒரு விடி. கவனிச்சுக்க. உழுதுண்டு வாழ்வாரை மற்றவர்கள் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்லுவார்னு உன்னுடைய வேதம் என்னுடைய வேதம் சொல்லுது. சுழன்றும் ஏற்பட்டது உலகம், அதனால் உழந்து முழவே தலைங்குது. உழவுதான்டா முதல்ல தலை சிறந்ததுங்குது. அப்போ விருந்தோம்பி இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலைங்கிறான். உழவை இவன் கைமடங்கி படுத்துட்டான்னா துறவரம் பூண்டு போன சன்னியாசி இருக்கான்ல, அவன் கூட வாழ முடியாது, செத்து போயிடுவான்றான். உழுவார் உலகிற்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உலகிற்கு ஒரு அச்சாணி மாதிரிடா உழவேங்கிறான். விவசாயிகளே விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு போடலைன்னா வேற என்ன வெளிநாட்டில் இருந்தா வந்தா போடுவான்? ஏதோ அறிவு சமூகம். உங்க பிள்ளை கத்துறேன், எனக்கு அப்பே முதலமைச்சர் இல்லை, அப்பே மந்திரி இல்லை, லட்சக்கணக்கான கோடி இல்லை, பதிக்கு ஒதுக்க பதவிக்கு வர நினைக்கல, எனக்கு எவன ஆதரவு இல்லை, ஓட்டுக்கு காசு கொடுக்க என்கிட்ட காசு இல்லை, நானே உங்ககிட்ட பிச்சை எடுத்து அந்த தேர்தலில் போட்டிடுறேன். போட்டா போடுங்க, போடலைன்னா போங்க. ஆனால் என் பிறவி கடமை, நான் கத்திக்கிட்டு செத்து போகிறேன். வேணும் இந்த மகன்கிட்ட ஒரு தடவை கொடுப்போம்னு நினச்சா கொடு, இல்லைன்னா விடு, அதுக்கு மேலே உன் இஷ்டம். ஆனால் நான் சொல்கிறேன், விவசாய சின்னத்துக்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்காவது வாழ்வளிப்போம் என்ற உறுதியை ஏற்போம்னு அன்பு மகன் உங்கள்கிட்ட வேண்டேன். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.